இப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறது நாட்டின் மிகப்பெரிய வழக்காடு மன்றம். ஆப்கி அதாலத்தில் நமது ரஜித் சர்மாவோடு. வணக்கம். தேங்க்யூ. ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்ம விருந்தாளியா வந்திருக்கிறவங்க ஒரு லெஜண்ட், ஒரு வேர்ல்ட் சாம்பியன். இவங்க தன்னுடைய உழைப்பாலையும் ஆர்வத்தாலையும் தன்னுடைய தைரியத்தாலையும் உலகம் முழுவதும் நம்ம நாட்டு பேரை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. அசாதாரணமான அற்புதமான வேர்ல்ட் சாம்பியன் மேரி கோம். ये मंजिलें है कौन सी, न वो समझ सके न हम, अजीब दास्ता है ये, कहा शुरू कहा खत्म, ये मंजिलें है कौन सी, न वो समझ सके न हम. Thank you. வாங்க. நான் நினைச்சேன் ஆப்கி அதாலத்துக்கு ஒரு பாக்ஸர் வரப்போறாங்கன்னு, ஆனா ஒரு சிங்கர் வரப்போறாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு வரப்போற நீதிபதியும் ரொம்பவே ஸ்பெஷல். தைரியசாலி, பராக்கிரமசாலி, 37 வருஷம் இந்தியன் ஆர்மியில இருந்து இவரு இந்தியாவுக்கு சேவை செஞ்சிருக்காரு. ப்ளீஸ் வெல்கம் ரிட்டையர்ட் மேஜர் ஜெனரல் அரவிந்த் பாட்டியா. இன்றைய விசாரணையை தொடங்கலாம். மேரி கோம், உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும். சொல்லுங்க. உங்ககிட்ட எதிர் கேள்வி கேட்டா பஞ்செல்லாம் பண்ணக்கூடாது. உண்மைய சொல்லணும்னா எனக்கு பாக்ஸிங்ல எந்த பயமும் இல்ல. உங்க ஷோவை நினைச்சாதான் பயமா இருக்கு. வாங்க, இன்னைக்கு நாம நம்ம வழக்க ஆரம்பிக்கலாம். முதல் குற்றச்சாட்டு பாக்ஸர் மேரி கோம் மீது. ஆப்கி அதாலத்தில் சாம்பியன் பாக்ஸர் மேரி கோம் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் மிகவும் குறும்புக்காரர். நான் ஏன் பயமா இருக்குன்னு சொன்னேன்னா, உங்க சின்ன வயசு நிகழ்வுகளை பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன். நீங்க உங்க அண்ணனை மோசமா அடிச்ச அடியில அவரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. நான் ரொம்பவே நாட்டியா இருப்பேன் சின்ன வயசுல இருந்தே. ஆமா, அது உண்மைதான். கடவுள் ஒருவேளை எதையாவது சாதிக்கிறதுக்காக என்ன படைச்சிருக்காரோ என்னமோ. எனக்கு அந்த டைம்ல அதெல்லாம் தெரியாது. எல்லா குழந்தைங்களுக்கும் விளையாட்டுனா ரொம்பவே பிடிக்கும். ஆனா என்னோட கிராமத்துல பாத்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு பெருசா விளையாட்டுல ஈடுபாடுன்னு சொல்ற அளவுக்கு இருக்காது. ஆனா எனக்குள்ள ஒரு தனி எனர்ஜி இருந்தது, ஒரு தனி இன்ட்ரெஸ்டே இருந்தது. பொண்ணுங்களுக்கு பிடிக்கிற எந்த விஷயமும் எனக்கு பிடிக்காது. பசங்களோட எந்த பொருளா இருந்தாலும், அதாவது ட்ரெஸ்ல இருந்து விளையாட்டுல இருந்து, அதுதான் எனக்கு பிடிக்குது. அதை வச்சுதான் அவங்க கூட மோதுவேன், சவால் விடுவேன். அதனால சில நேரங்கள்ல எனக்கு அப்பப்போ ரொம்ப கோவம் வரும். யாராவது என்ன பத்தி ஏதாவது சொல்லிட்டா திரும்ப அவங்கள ஒரு கை பாத்துருவேன். அண்ணனா இருந்தாலும் சரி, அது அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தரை கூட விட மாட்டேன். இது உண்மையா? நீங்க பசங்க கூட கோலியெல்லாம் விளையாடுவீங்க? ஆமா, அதுதான் என் வாழ்க்கையோட ஆரம்பம்னே சொல்லலாம். காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நாள் முழுக்க கோலி கோலி கோலி. நான் எப்படி விளையாடுவேன்னா, கோலியை பிடிச்சி இப்படி எய்ம் பண்ணி அப்படி விடுவேன், இந்த மாதிரி. என்ன ஒருத்தராலையும் தோக்கடிக்கவே முடியாது.
மத்தவங்களுக்கு இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தது. பசங்களுக்கு அதான் சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொரு கோலியும் எய்ம் பண்ணி எவ்ளோ தூரமா இருந்தாலும் கரெக்டா அடிப்பேன். பக்கத்துல இருந்து எய்ம் பண்ணி அடிக்கிறதுல ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அது எவ்ளோ தூரமா இருந்தாலும் அப்படியே எய்ம் பண்ணி ஒரே ஒரு கண்ணை முடிக்கிட்டு அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் டக்குன்னு என்னோட டார்கெட் ரீச் ஆயிடும். என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியாது. நீங்க மரத்து மேல ஏறி உட்கார்ந்துருவீங்க, ஆமா, பாம்பெல்லாம் பிடிச்சு விளையாடுவீங்க. ரஜித் சார் என்னுடைய ரகசியங்கள் எல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு. நான் மரமெல்லாம் ஏறுவேன், பாம்பெல்லாம் பிடிச்சு விளையாடுவேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு பாம்பெல்லாம் ஒரு நம்மள அது அட்டாக் பண்ண வரும். அப்போ அது அடிக்க வேண்டியது இருக்கும் நம்ம உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக. ஒரு நாள் ராத்திரி நேரத்துல நான் சர்ச்சுக்கு போயிருந்தேன். போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா என் முன்னாடி ரொம்ப பெரிய பாம்பு என்னை கிராஸ் பண்ணிட்டு போகுது. நான் எந்த அளவுக்கு பயந்தேன்னா அப்போல இருந்து எனக்கு பாம்பை பார்த்தாலே ஒரு விதமான பயம். பாம்பு பயந்துச்சா, நீங்க பயந்தீங்களா? பாம்புக்கு என்ன பார்த்தா பயம் இல்ல, எனக்கு தான் பாம்பை பார்த்தா பயம். இந்த மாதிரி என் லைஃப்ல சின்ன வயசுல இருந்தே நான் ரொம்ப நாட்டியா இருந்தேன். ஸோ இப்போ நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ முன்னாடி விட இப்ப எனக்கு நிறைய விஷயம் தெரியுது. இல்ல, இப்பவும் நீங்க குறும்புத்தனம் பண்றீங்க, நான் கேள்விப்பட்டேன். வோட்காவோட மொத்த பாட்டிலையும் நீங்க குடிச்சிட்டீங்களாமே? இது ரொம்ப தப்பு. இது ரொம்ப தப்பான விஷயம் தான் நான் சொல்லுவேன். இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது உண்மைதானே? வோட்காவை நீங்க தண்ணி பாட்டில் நினைச்சு மொத்தமா குடிச்சிட்டீங்க. அட கடவுளே! ஆக்சுவலி நான் ஷிலாவ்ல ஒரு மாரத்தான் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். ரன் பண்ணதுக்கு அப்புறம் ரூமுக்கு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப தாகமா இருந்தது. அப்போ அங்க ஒரு பாட்டில் இருந்தது. அது என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ரவுண்டா இருக்குமே, வோட்கா. அந்த பாட்டில் பாத்தீங்கன்னா விசிபிளா இல்ல, டிரான்ஸ்பரண்டா மாதிரி இருக்கும், தண்ணி தண்ணி மாதிரி. தெரியும். அந்த பாட்டில் இல்ல, அந்த பாட்டில் ஹோட்டல்லையும் அப்படிதான் வச்சிருந்தாங்க. அது காப்பரோடது. அப்படிதான் இருந்துச்சு. அத நான் தூக்குனப்போ அது நான் தண்ணி தானே நான் அப்ப நினைச்சேன். மோஸ்ட்லி அந்த பாட்டில்ல நைட்டு ஃபுல்லா தண்ணி அப்படியே வச்சுட்டு காலையில எந்திரிச்சு குடிச்சா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல. அது உண்மையா பொய்யா நீங்களே சொல்லுங்க. அதனால நான் அந்த பாட்டில பார்த்ததும் எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அண்ணா அந்த பாட்டில திறந்தேன். ஒருவேளை நான் எடுத்து அத வாய்க்கிட்ட வச்சிருந்தா எனக்கு அந்த ஸ்மெல் வந்திருக்கும், அது எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் ரொம்ப அவசரத்துல இப்படியே திறந்து அப்படியே ஊத்திக்கிட்டேன். பாதி உள்ள போயிடுச்சு. திடீர்னு 1 செகண்ட் 2 செகண்ட்ல என்னோட தலையே அப்படியே சுத்த ஆரம்பிச்சுது. நான் உடனே என்னோட பிஏக்கு கால் பண்ணேன். எனக்கு ஏதோ நடக்குது, நான் வேற பிரைஸ் வேற கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் வேற பண்ண வேண்டியது இருக்கு. ஒருவேளை நான் தூங்கிட்டேன்னா என்னை எழுப்புங்க, யாராவது ரூம்க்கு வெளியில என்னை எழுப்புங்க, நாக் பண்ணுங்க, எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நான் அவங்க கிட்ட சொன்னேன். என்னால எழுந்திரிக்க முடியுமா முடியாதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருந்த பாட்டில்ல அது தண்ணின்னு நினைச்சு நான் எடுத்து குடிச்சிட்டேன். அது தண்ணி இல்ல, வோட்கா. அட கடவுளே! சார் நான் என்ன பண்ணுவேன் அந்த டைம்ல? எனக்கும் ஒன்னும் புரியவும் இல்ல, எதுவும் தெரியவும் இல்ல. அது வோட்கான்னு. அப்ப நான் சொன்னது உண்மைதானே? அது உண்மைதான். உங்களுடைய இன்னொரு ரீசெண்டான குறும்புத்தனத்தை சொல்றேன். சொல்லுங்க. நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா வண்டி ஓட்டி இருக்கீங்கன்னா போலீஸ் வண்டியே உங்க பின்னாடி. இதெல்லாம் நீங்க எங்க இருந்து எடுக்கிறீங்க? யாரு இதெல்லாம் உங்களுக்கு சொல்றாங்க? ஓகே. நான் வாழ்க்கையில டிரைவிங்கே கத்துக்கல. டைரக்டா எனக்கு மணிப்பூர்லயும் என்கிட்ட 2-3 லக்ஸரி கார்லாம் இல்ல, இருந்தாலும் 2 கார் இருக்கு. நான் அத ஒரு நாள் கூட தொட்டதில்ல. டெல்லியில
நான் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆனப்போ நான் வந்து ஒரு பங்களால இருந்தோம். அப்போ சில நேரங்கள்ல இந்த டிரைவர் வரமாட்டாரு. என்ன பண்றது? அண்ட் அது எப்படி ஓட்டுறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. சரி, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாப்போம். இது ஆட்டோமேட்டிக் தானே, இது ஒன்றும் டிஃபிகல்ட்டா இருக்காதுன்னு நினைச்சேன். இப்படி ஆக்சிலரேட்டர் அழுத்தணும், இப்படி சுத்தணும், அப்படிதான் நினைச்சு நான் வந்து வண்டிய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கார் முன்னாடி போயிடுச்சு. நான் டெல்லி டிராஃபிக் நடுவுல இருக்கேன். அதுதான் என்னோட ட்ரைனிங்கா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா, அது சொல்லணுமா? ஒரு நாள் வந்து ட்ரைனிங்ல திரும்ப வந்தப்போ ஒண்ணுமே நடக்கல. வரும்போது ரெட் லைட் இருந்தது, நான் நிறுத்திட்டேன். பின்னாடி இருந்து யாரோ வந்து டமால்னு என் வண்டியை இடிச்சிட்டாங்க. என்னடா இது, நம்ம தப்பு எதுவுமே இல்லையே. நீ தானப்பா வந்து இடிச்ச, வாப்பா வா, நீ வெளியில வா, கம் 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 அவுட், நீ இறங்கி வா, பேசலான்னு சொன்னேன். இது யாரோட தப்பு? ரெட் லைட் நீ பாக்கலையான்னு கேட்டேன். மேம், உங்க தப்பு தான், உங்க தப்பான்னு விரல இப்படி நீட்டி நீட்டி என்கிட்ட பேசினா. அவன் என்னைய பாயிண்ட் பண்ணான். அப்புறம் திடீர்னு கிரீன் சிக்னல் போட்டுட்டாங்க. அவன் கார் எடுத்துக்கிட்டு வேகமா போகணும்னு நினைச்சான். அப்போ ஸ்கூல் ஹாலிடேஸ் வேற, அவனால தப்பிச்சு வெளியே போக முடியல. அவன் என்ன எப்படி பாயிண்ட் பண்ணானா, மேடம் இது உங்க தப்புதான், உங்க தப்புதான், உங்க தப்பான்னு என்ன பாயிண்ட் பண்ணிட்டே இருந்தா. நான் வண்டியை நிறுத்தி வச்சிருந்தேன் ரெட் லைட் போட்டதுனால. நீங்க வந்து என் வண்டியை அடிச்சீங்க, இது எப்படி என்னோட தப்பாகும்னு. இது தப்பு இல்ல. அவன் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து நான் டக்குன்னு ஒரு தடவை நான் கை ஓங்கிட்டேன். அவனால கோவத்தை அடக்க முடியல. என்னோட தப்பு இல்லாம அவன் தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் நான் அவன் மூஞ்சில ஒரு பஞ்ச் ஒண்ணு விட்டேன். அதுக்கப்புறம் தெரியாம என்னோட சின்ன நகம் ஒண்ணு அவன் முகத்துல ஸ்கிராட்ச் ஆயிடுச்சு. அது ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப சிவியரா. செத்து போற மாதிரி ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ அங்க ஒரு செக்யூரிட்டி கார்டு இருந்தாரு. அவர் வந்து என்ன ஆச்சு மேடம்னு கேட்டாரு. நானும் நடந்ததை சொன்னேன். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு சொன்னாரு. அப்புறம் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க யார் தெரியுமா, இவங்க உன்னை அதிகமா அடிக்கல, நீ தப்பிச்சிட்ட, இல்லாட்டி மொத்தமா காலியே இருப்பேன்னு. அவங்க வேர்ல்டு சாம்பியன், அவங்க அவ்வளோ பெரிய ஆளு, இவ்ளோ பெரிய ஆளு, இவங்க நாட்டோட பெருமை, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் வாயை மூடினான். அப்பதான் அவன் தப்ப ஒத்துக்கிட்டான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒத்துக்கவே இல்ல. இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட முகத்தினால we are suffering so much. உங்களுடைய பேர் வந்து ரொம்ப பெரிய பேரா இருந்தது, ஆனா அதை நீங்க மாத்திட்டீங்க. நீங்க பேரை மாத்தின விஷயத்த உங்க ஃபாதர் கிட்ட சொல்லவே இல்ல. ஆக்சுவலி என்னுடைய பேரு சும் நை ஜாங். இது ரொம்ப மீனிங்ஃபுல்லான பேரு. அதாவது சுங் அப்படின்றது ரொம்ப டாப். டிரான்ஸ்லேட் பண்ணி பாத்தீங்கன்னா, எங்களோட மதர் டங்ல, அதாவது எங்களுடைய மொழியில எங்க பாட்டி தான் இந்த பேரை வச்சாங்க. அதாவது சுங்குன்னா டாப், நெய்னா ரீச், ஜாங்னா ஃபாஸ்டஸ்ட். எப்படி இருக்கு? ரொம்ப பெருசா இருந்தது. நான் அதை ஷார்ட் ஆக்கி எம்சிய நான் மாத்தி, அதாவது மேரின்னா பாத்தீங்கன்னா அது வந்து நான் ஒரு கிறிஸ்டியன். இது வந்து ரொம்ப ஈஸியா எல்லாராலையும் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும், ஈஸியா ரெகக்னைஸும் பண்ண முடியும். அதனாலதான் நானே எனக்கு மேரின்னு பேரை வச்சுக்கிட்டேன். சோ எம்சி மேரி காப். நல்ல வேளை நீங்க ஈஸியா பேரை வச்சிட்டீங்க, இல்லனா அடிக்கடி உங்க பேரை சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்திருக்கும். வியூவர்ஸ் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? நார்த் ஈஸ்ட் ஆளுங்களை எப்பவும் மோமோஸ், சைனீஸ் இல்லனா சிங்கீஸ் சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்களும் அது மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஆரம்பத்துல நானும் நிறைய அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி என்னுடைய ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு சைனீஸ், பிலிப்பியன்ஸ், தாய்லாந்து, மேபி யூனோ ஏஷியன் லுக் மாதிரி இருக்கும். ஆனா எப்போ என்னோட ஹார்ட் அண்ட் சோல் இந்தியா தான். I respect all the religion and I never, like நான் ரிலிஜியன் விஷயத்துல தப்பா எதுவும் ரிலிஜன் பத்தி நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நம்ம மனுஷங்க ஒருத்தரோட ஒருத்தர் பாசமா இல்லாம, ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாம, நம்ம எப்பவும் ஒரு யூனிட்டியோட ஒற்றுமையா இல்லன்னா
நம்ம இந்தியா எப்படி முன்னோக்கி போகும்? நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன் மேரி மேடம். சொல்லுங்க. 6 முறை நீங்க வேர்ல்டு சாம்பியன் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட இந்த ஃபேஸ் வந்து இதுதான் இந்தியாவோட ஃபேஸ், இந்தியன் ஃபேஸ். தேங்க்யூ. அதாவது பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல இருந்து வர்ற சகோதர சகோதரிகள் உங்கள அவங்களோட ஐடலா நினைக்கிறாங்க, இந்த நாடே உங்கள ஐடலா பாக்குது. ஆனா நீங்க செஞ்சிருக்கிற இந்த வேலை, இந்த நாட்டை ஒன்றிணைக்கிற வேலை, இது உங்களோட மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆனா உங்களுக்கு Thank you. படிக்கிறது சுத்தமா பிடிக்காதுல்ல? படிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துருது, என்ன பண்றது? புக்கை இப்படி முன்னாடி பார்த்தா என் கண்ணு அப்படியே இப்படி தூங்குற நிலைமைக்கு அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். நான் வந்து படிக்கிறது சரியா பண்ணலன்னாலும் நான் பாக்ஸிங் நல்லா தானே பண்றேன். கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஆனா இது உண்மையா? நீங்க பாக்ஸர் ஆகுறதுல உங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லையாமே? ஆமா. உங்க அப்பா வந்து சொல்லியிருக்காரு, நீ இப்படியெல்லாம் பாக்ஸர் ஆனா முகத்தோட வட்டம் மாறிடும், கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் சார், அதனால தான் இப்ப நான் இத சொல்றேன் சார். ஆக்சுவலி நான் வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட எதுவுமே சொன்னதில்ல. அப்படி சொன்னா என்னோட கெரியர் வந்து கண்டிப்பா பாதிக்கப்படும். நீங்க வந்து அவங்க கிட்ட பாக்ஸிங்க பத்தி கேட்டா மூக்க உடைச்சி மூக்குல ரத்தம் வர வைக்கிற விளையாட்டு தானே அப்படின்னு கேட்பாங்க. என்கிட்டயும் அப்படிதான் சொல்லி பயம்படுத்துனாங்க. அதாவது எனக்கும் ஆரம்பத்துல பயமா தான் இருந்தது. அதாவது அது வந்து எப்படி வலுக்கட்டாயமா வந்து மூக்க உடைப்பாங்க? ஆ அதுக்குள்ள அது- நீங்க அவங்க மூக்க உடைச்சிருவீங்க. மூக்கு வாங்கி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பஞ்சு கொடுத்தா கதை முடிஞ்சது. ஒருவேளை காயப்பட்டா நான் வந்து என்ன யோசிப்பேன்னா, அதுக்கு யார் செலவு பண்ணுவாங்க? ஏன்னா எங்களோட வீடு வந்து நீங்க பாத்தீங்கன்னா, எங்க ஃபேமிலி வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு ஃபேமிலி. எங்க அப்பா அம்மா ஒரு நாள் கூலி வேலைக்கு போனாதான் எங்களுக்கு காசு கிடைக்கும். அவங்க ஒரு நாள் வேலைக்கு போலனா எங்களுக்கு காசு இல்ல. சோ நாங்க வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய தான் வாழ்ந்தோம். அது வந்து நல்லாவும் இருந்தது, ஆனா நிறைய ஸ்ட்ரகிளும் பண்ணிருக்கோம். இது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். குடிசையில வாழ்றவங்களுக்கு, ஏழைங்களுக்கு, அவங்களுக்கும் நாம முயற்சி பண்ணா, தைரியத்தை காட்டுனா, மேரிகோ மாதிரி நாமளும் ஆகலாம்னு நினைப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம தைரியத்தை விட்டு கொடுக்காத வரைக்கும் நம்ம முன்னாடி என்ன டிஃபிகல்ட்ஸ் வந்தாலும் நம்மளால கண்டிப்பா ஃபேஸ் பண்ண முடியும். என்னோட நம்பிக்கை வந்து என்னுடைய வில் பவர். இது மத்தவங்களுக்கு இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியாது. ஆனா கடவுள் எனக்கு அந்த வில் பவரை கொடுத்திருக்காரு. அது டபுள் லெவல், ட்ரிபிள் லெவல்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் மென்டலி இது மென்டல், இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங். இதுவும் ஸ்ட்ராங். இது மட்டும் உங்களுக்குள்ள இருந்தா யாராலையோ உங்களை தோக்கடிக்கவே முடியாது. சோஷியல் மீடியால மக்கள் வந்து எந்த அளவுக்கு ட்ரோல் பண்றாங்க. ட்ரோல் எந்த அளவுக்கு பிரைம் மினிஸ்டர் கூட விட்டு வைக்கல. யாரதான் விட்டு வைக்கிறாங்க? நீங்க சொல்றது நெகட்டிவா மக்கள் பேசுறத நாம கண்டுக்க கூடாது. மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கணும்னு ஆமா, சொல்றீங்க. கண்டிப்பா. நம்மளுடைய ஃபோக்கஸ் எந்த மாதிரி இருக்கணும்னா, நம்ம வந்து அச்சீவ் பண்ற வரைக்கும், அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரூவ் பண்ற அப்புறம் வரைக்கும் அப்பாவுக்கு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சுல, மாட்டிக்கிட்டேனே. மறைக்க முடியல. ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாமே என் கைக்குள்ள வந்துருச்சு. மெடல் within 6 months நான் ஒரு ஸ்டேட் சாம்பியன் ஆனேன். அதுக்கப்புறம் 8 மாசத்துக்குள்ள நான் ஒரு நேஷனல் சாம்பியன். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள நான் வந்து வேர்ல்ட் சில்வர் மெடலிஸ்ட் ஆனேன்.
மேரிகோம், உங்களோட ஸ்டோரி வந்து எந்த அளவுக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்குன்னா, பலவிதமான டிஃபிகல்டிஸ் இருந்தது. ஆமா. மணிப்பூர், வறுமை. ஆனா உங்களோட தைரியம், உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் தான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கு. இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்தில் மேரிகோம் மீது அடுத்த குற்றச்சாட்டுகள் தொடரும். ஒரு பஞ்சு கூட அடிக்க மாட்டேன்றாங்க. இப்படி அடி, அப்படி அடி, இப்படி அடின்னு மட்டும் சொல்றாங்க. என்ன இவங்க எனக்கு சொல்லி தராங்களா? வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம வழக்க நடத்திட்டு இருக்கோம், கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். லெஜண்ட் மேரிகோம் கிட்ட ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் சாம்பியன் பாக்ஸர் மேரிகோம் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் எல்லோரிடமும் சண்டை போடுகிறார். மேரிகோம், அதாவது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், உங்களால தோல்வியை தாங்கிக்க முடியாது. ஆமா, தோல்வி எனக்கு பிடிக்காது. எப்பவும் ஜெயிக்கணும். எனக்கு தோக்கறது உண்மையிலேயே பிடிக்காது. ஏன்னா என்னுடைய உழைப்பு, ஹவு மச் ஐ கிவ், ஹவு மச் ஐ பெய்டு, மத்த அத்லெட்டோட நான் என்ன கம்பேர் பண்ணிக்க மாட்டேன். என்னோட அது ட்ரைனிங் சிஸ்டம் இருக்குல்ல, என்னோட எனர்ஜி லெவல் வந்து வேற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் எடுப்பேன். குட். அதனால எனக்கு தோல்வியே பிடிக்காது. அதாவது டோக்கியோ ஒலிம்பிக் சம்பவம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. நீங்க உங்களை வெற்றியாளர்னு அறிவிச்சிட்டீங்க, நீங்க ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சிட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் உண்மையிலேயே ரெஃப்ரி நீங்க தோத்துட்டீங்கன்னு சொன்னாரு. அது வந்து டோக்கியோ ஃபைட்ல ஃபர்ஸ்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருந்தது. நான் இந்தியா ஜெர்சி போட்டு ஜெயிச்சிட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல அந்த ஃபைட்ல இப்பதான் செகண்ட் ரவுண்ட் முடியுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபைட்டுக்கு நான் போறேன். அந்த நேரத்துல வந்து என்ன, அதாவது அவங்க எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா, நீங்க இந்த ஜெர்சி எல்லாம் போட்டுக்க கூடாது, என்ன மென்டலி பிசிக்கலி டிஸ்டர்ப் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டாங்க. என்னால ஆர்கியூவும் பண்ண முடியாது, அதுக்கான டைமும் இல்ல. வார்ம் அப் வேற நான் பண்ணணும். சில செகண்ட்ஸ்க்கு முன்னாடி தான் நீங்க இந்த இந்தியா ஜெர்சி போடக்கூடாது, சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அந்த நேரத்துல எனக்கு வந்து சுத்தமா டைம் இல்ல. அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் நான் ஃபைட் பண்ண போகணும். அதே டைம்ல நான் ரெடி வேற ஆகணும். அதே டைம்ல நான் வார்ம் அப் பண்ணணும். நான் என்னுடைய பாடிய வார்ம் பண்ணி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும். அப்புறம் நான் வந்து வார்ம் அப் பண்ணாம நான் வந்து அப்படியே டைரக்டா ரிங்குக்குள்ள போக முடியாது. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னோட இந்தியாவோட ஜெர்சியை என்னால போட்டுக்க முடியல. ரொம்ப வருத்தமா இருந்தது. நான் அது போட்டுக்காம எப்படி ஃபைட் பண்றது? உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப சங்கடமா இருந்தது, ரொம்ப வருத்தமா இருந்தது. அவங்க ஒரு ஜெர்சி கொடுத்தாங்க, நான் அதை போட்டுக்கிட்டு வந்துட்டேன். வந்து ஃபைட் பண்ணேன். அப்புறம் நான் வந்து 2 ரவுண்ட்ல ஜெயிச்சேன். 1 ரவுண்ட்ல தோத்துட்டேன். 3 ரவுண்ட் ஃபைட் பண்ணணும்ல. 3 ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல நான் ஜெயிச்சேன். தேர்ட் ரவுண்ட்லயும் நான் தான் ஜெயிச்சேன். அப்புறம் யார் ஜெயிப்பாங்க? அவ்வளவுதான். இதுதான் பாக்ஸிங்கோட சிஸ்டம். இதுதான் ரூல். அவங்க எப்படி தோக்கடிச்சாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. நான் ஜெயிச்சிட்டேன்னு நான் கைய தூக்கிட்டேன். விக்டரி. அதனாலதான் நான் கைய தூக்குனேன். இதான் அங்க நடந்தது. இதுக்கப்புறம் அவங்க அனௌன்ஸ் பண்ணது, வின்னர் அனௌன்ஸ் பண்ணது எனக்கு எதுவுமே கேக்கல. அங்க ஒரே கிரௌடா இருந்தது. அந்த சத்தத்துல எனக்கு சுத்தமா காது கேக்கல. அத 2 ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டேன்ல, அப்ப நான் தான் வின்னர்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து ரிங்குக்கு கீழே இறங்கினதுக்கு அப்புறம் அப்பதான் எனக்கு தெரிய வந்தது நான் தோத்துட்டேன்னு. அதுக்கப்புறம் என்னுடைய மனசு எந்த அளவுக்கு உடைஞ்சு போச்சுன்னா, என்ன சொல்றது, 3 நாள் நான் எதுவுமே சாப்பிடல, எதுவுமே குடிக்க கூட இல்ல. அந்த அளவுக்கு நான் வந்து ட்ரைனிங்ல கஷ்டப்பட்டு உழைச்சி, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு உழைச்சி, டபுள் ஹார்டு ட்ரிபிள் ஹார்டு ட்ரைனிங் எல்லாம் நான் போட்டேன். ஆனா ஜம்ஷெத்பூர்ல ஜட்ஜஸ் கொடுத்த தீர்ப்பு வந்து சரியில்லைன்னு உங்களுக்கு தோணி இருக்கு. நீங்க அங்க சண்டை போட கிளம்பிட்டீங்க. நீங்க தோல்வியை ஒத்துக்க தயாராவே இல்ல. அதாவது ஜம்ஷெட்பூர்ல நடந்த இன்சிடென்ட் வந்து சார், நான் சொல்றேன், நேஷனல்ல சீஃப் கோச் இருக்காருல்ல, அனுக் குமார், அவரு. அப்புறம் அங்க இருந்த பொண்ணு வந்து பிங்கி, ஹரியானாவை சேர்ந்தவங்க, பிங்கி ஜங்ரா. அவங்க வந்து நாங்க எதிரிங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ரிங்குக்குள்ள இறங்கிட்டா ரிங்குல வந்து அவங்களும் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க, நானும் ஜெயிக்கணும் தான் நினைப்பேன்.
அண்ணன் தம்பியா இருந்தா சண்டை போடுவாங்க, அக்கா தங்கச்சியா இருந்தா கூட சண்டை போட்டு தானே ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிதானே? அந்த கேட்டகரியில இருந்து அப்படிதானே நம்ம செய்யணும். யாரு முன்னாடி போகணும், யாரு ஜெயிக்கணும்ன்றத நம்மளோட சக்தியில தான் நம்ம விளையாடுவோம். நம்மளுடைய ஸ்மார்ட்னஸ்ல நம்ம ஜெயிக்கணும்னு கண்டிப்பா நினைப்போம். அதே மாதிரி தான் நானும் ரிங்குக்குள்ள போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் அவங்க மனசுல என்ன தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. ஹரியானா, மணிப்பூர், இது டெல்லி, இது பஞ்சாப், இது யூபி, இப்படி சொல்லியே எல்லாரையும் எதிரிங்காக்கிட்டாங்க. இது எந்த மாதிரியான விளையாட்டுன்னு எனக்கு தெரியல. குரூப் குரூப்பா பிரிச்சு எங்க எல்லாரையும் ஓரமா ஒதுக்கிட்டாங்க. நான் இப்ப உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்பவே பொறுத்துட்டேன். நான் பயிற்சி எடுத்து எடுத்து தான் இங்க வந்திருக்கேன். எப்படி சொல்றதுன்னா, என்ன ஒரு நாய் மாதிரி எங்களுக்கு பயிற்சியை கொடுத்துருக்காங்க. அந்த கோச் குவாலிஃபைடான ஆளு கூட இல்ல. அவர் வாலிபால் கோச், பாக்ஸிங் கோச்சா வந்து வாலிபால் கோச்சா இப்படி மாத்தி வச்சுட்டாங்க சார். அவரை கொண்டாந்து பாக்ஸிங் கோச்சா அங்க நிக்க வச்சுட்டாங்க. இது உண்மை. அவர் ஒரு சீஃப் கோச்சா வந்தார்ல. பாக்ஸிங்ல யார் சீஃப் கோச்சா வராங்களோ அவங்களோட கெரியர் அச்சீவ்மெண்ட் பார்க்கணும். நேஷனல்ல கூட விளையாடினது இல்ல. நேஷனல்ல வந்து ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் தான் பண்ணிருக்காரு. ஏதோ காலேஜ் யூனிவர்சிட்டில விளையாடி இருக்காரு. அதுக்கப்புறம் பாக்ஸிங்ல ஏதோ டிப்ளமோ பண்ணிருக்காரு. அப்புறம் கோச் ஆயிட்டாரம்மா. ஒழுங்கா ஒரு பஞ்ச் கூட பண்ண தெரியல. இப்படி அடி, அப்படி அடி, இது அடி, அப்படி பண்ணு. நீ எனக்கு சொல்லி தரியா? ஆனா என்ன பண்றது? நான் டிஸ்ரெஸ்பெக்ட்லாம் பண்ண மாட்டேன். எஸ் சார், எஸ் மேம், எஸ் சார், எஸ் மேம். இப்படி எனக்குள்ளேயே என்னுடைய ஸ்ட்ராட்டஜி, என்னுடைய டெக்னிக், என்னுடைய ஸ்கில்ல வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். ஆனா சில நேரங்கள்ல எனக்குள்ள தோணும், அட கடவுளே என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு. உள்ளுக்குள்ள உங்களுக்கு தோணி இருக்கா இவருக்கு ஒரு நல்ல பஞ்ச் கொடுக்கணும்னு? சில நேரங்கள்ல அப்படி எனக்கு தோணி இருக்கு. சில நேரங்கள்ல கண்டிப்பா அப்படி நமக்கு தோணும். இவன் ஓவரா பேசுறான், இவன் அடிச்சு மூக்க உடைச்சிடலாமன்னு தோணும். பீயிங் எ கேர்ள், அதாவது ஒரு பொண்ணா, அதையும் நான் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவும் மாறாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ப்ரூவ் பண்றதுக்கு எதுவும் இல்ல. பேக் டு பேக். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அப்புறம் நான் வந்து தாயானதுக்கு அப்புறம் மறுபடியும் பேக் டு பேக். எத்தனை தடவை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பேக் டு பேக் கன்சிஸ்டன்ட்லி நான் வாங்கியிருக்கேன்ல. நான் தாயானதுக்கு அப்புறம் மறுபடியும் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆனேன். அப்புறம் அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல நான் வந்து இல்ல. அதுக்கப்புறம் நான் 4 டைம்ஸ் வந்து மெடலை ஜெயிச்சிட்டு வந்திருக்கேன். என்னால கோல்டு ஜெயிக்க முடியல. அது வந்து கண்டிப்பா எனக்கு உள்ளுக்குள்ள வருத்தமா தான் இருக்கு. நம்ம நாட்டுக்காக நானும் கண்டிப்பா கோல்டு மெடல் ஜெயிக்கணும் தான் இருந்தேன். அப்ப அது என்னோட கேட்டகரியில இல்ல. அப்புறம் நான் வந்து ஒரு ஹையர் கேட்டகரியில விளையாடி குறைந்தபட்சம் நான் மெடலை ஜெயிச்சிட்டு வந்திருக்கேன். நீங்க கேள்வி கேக்குறீங்களா? கேளுங்க. ஒரு மேட்ச் நடந்தது. அதுல நீங்க 4 மணி நேரத்துல 2 கிலோ வெயிட் குறைச்சிருக்கீங்க. அது ஆமா. வினிஷ் போகாட்டாலையும் பண்ண முடியல. நீங்க எப்படி பண்ணீங்க? போலாண்ட்ல காம்படிஷனுக்கு போயிருந்தேன். நாங்க ராத்திரி தான் போய் சேர்ந்தோம், மிட் நைட்ல. அடுத்த 2 மணி நேரத்துல விடிய போகுது. அந்த டைம்ல எங்களுக்கு வெயிட் வேகிங் இருந்துச்சு. அஃபிஷியல் வெயிட் வேயிங் வந்து நம்ம கொடுத்தாகணும். அதுவும் எப்போ? 7:30க்கு. அதனால எனக்கு சுத்தமா டைமே இல்ல. ஆனா என்ன பண்றது? அட்லீஸ்ட் அவங்க வந்து எங்களுக்காக கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்க. அவங்க ஜஸ்ட் இப்பதான் மிட் நைட்ல அரைவே இருக்காங்க. சோ அதனால அவங்களுக்கு 2 மணி நேரம் டைம் கொடுக்கலான்னு நினைச்சாங்க. அப்படி சொன்னதுனால எங்களுக்கு 2 மணி நேரம் டைம் வந்து கிடைச்சது, சான்ஸும் கிடைச்சது. 7:30ல இருந்து ஷிஃப்ட் பண்ணி 9:30க்கு மாத்திட்டாங்க. ஓகே, சோ அந்த டைம்க்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம நாட்டை ரெப்ரசன்ட் பண்ண போயிருக்கேன். அண்ட் இந்த வெயிட் விஷயத்துல ஒருவேளை டிஸ்குவாலிஃபை ஆயிட்டா பெரிய நஷ்டம். எனக்கு அது வந்து ரொம்ப எம்பாரசிங்கா இருந்தது. விளையாட போய் வெயிட்டும் சரியா கொடுக்க முடியலனா என்ன நினைப்பாங்க? இல்ல, நீங்களும் அப்படிதானே யோசிப்பீங்க. மேரிகாம் விளையாட போனாங்க, ஒரு வெயிட் கூட சரியா கொடுக்க முடியலன்னு. இல்ல, அப்படிதானே யோசிப்பாங்க.
நாட்டோட பணத்தை வந்து நான் வீணடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க இல்ல? அப்படிதானே யோசிப்பாங்க? இல்ல மேடம், கண்டிப்பா அப்படி யோசிக்க மாட்டாங்க. போய் அவங்க இந்த மாதிரி யோசிச்சா அவங்க நல்லவங்களே கிடையாது மேடம். போய் இதுதான் இதுதான் எங்க மனசுல ஓடிக்கிட்டு இருந்தது. நாங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணோம்னு உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஆனா நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அதாவது யாரு யார் பேரு சொன்னீங்க? தினேஷ். எனக்கு அந்த அந்த பேரை சொல்றதுக்கு விருப்பமே இல்ல. அதான் உங்க வாயால கேட்டேன். நான் அப்படி கிடையாது. ஓகே, நான் ரொம்ப வித்தியாசமானவ. நான் மத்த அத்லெட் மாதிரி கிடையாது. நான் ரொம்ப வித்தியாசமானவ. முடிவு எடுத்துட்டா எடுத்ததுதான். நான் ஒரு வாட்டி கமிட் ஆயிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இதுதான் மேரி காம். சோ நான் கண்டினியூஸா ஸ்கிப்பிங் ரோப் 2 மணி நேரத்துல 1 கிலோ தான் குறைக்க முடிஞ்சது. ஏன் அப்படியாச்சு? அப்ப எனக்கு தெரியல, மைனஸ்ல இருந்தது. அப்புறம் எங்களுக்கு ஒரு கிட்டு கொடுத்தாங்க சார். வார்ம் க்ளோத்தும் இல்ல, அதுல ஒன்னும் இல்ல. வார்ம் க்ளோத், ஜாக்கெட், ஓவர் கோட் இப்படி எதுவுமே கொடுக்கல. கடவுளே, எக்ஸ்ட்ராவா எதுவுமே கொடுக்கல. எங்களுக்கு ஒரு கிட்டு தான் சிவ நரேஷ் கொடுத்தாரு. வின்ஷீட்டர் கொடுத்தாங்க, ஆனா அது அதை விட குளிரா இருந்தது. அதுக்குள்ள அந்த குஷன் கூட இல்ல. உள்ள வார்ம் ஆக்குற மாதிரி எதுவுமே இல்ல. நான் அப்ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வெளியில போனா உடம்பே உறைஞ்சு போற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே அவ்வளோ மைனஸ் டெம்பரேச்சர். ரொம்ப கடுமையா இருந்தது மைனஸ் டெம்பரேச்சர். எதுவுமே பண்ண முடியல. ஒரு சின்ன ரூம் இருந்தது, அதுல வந்து ஸ்கிப்பிங் பண்ணிட்டே இருந்தேன். ஹவு பாவம், நான் அதையும் முயற்சி பண்ணேன். ஆனா இழந்துட்டேன் என்னோட தைரியத்தை. அது ரொம்ப தப்பு. அது வந்து இன்னும் ஒரு என்னுடைய 100 கிராம் குறைக்க வேண்டியதா இருந்தது. அது வந்து நான் அந்த கமெண்ட் கொடுக்க விரும்பல. ஆனா லாஸ் நமக்கு தான். மெடல் கிடைச்சிருச்சு ஆல்ரெடி. சொல்லுங்க, சில்வர் கிடைச்சிருக்கு. நம்ம கைய விட்டு போயிருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நான் வந்து செய்யணும்னு நினைச்சா செஞ்சிருவேன், பிடிக்கலன்னா முழுசா விட்டுருவேன். நீங்க சொல்றது என்னன்னா, டிட்டர்மினேஷன் இருந்து செய்யணும்னு மனசு இருந்தா பண்ண முடியும். அதாவது எப்படிப்பட்ட சிச்சுவேஷனா இருந்தாலும் கண்ட்ரிக்காக மெடல் ஜெயிக்கிறது தான் முக்கியம், மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான். எக்ஸாக்ட்லி. நீங்க இப்பவும் ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க நான் கேள்விப்பட்டேன். ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு மணி நேரம் ட்ரைனிங் எடுப்பீங்க? இப்போ தினமும் என்னால ட்ரைனிங் எடுக்க முடியல. ஏன்னா நீங்க வந்து என்ன அடிக்கடி பார்த்திருப்பீங்க. ஏன்னா நான் கொஞ்சம் இப்போ வெயிட் போட்டுட்டேன். நான் கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு இது குறைக்கிறது ஈஸி தான். நினைச்சா அதிக டைம் எல்லாம் எடுக்காது. ஒரு நாள் நான் ட்ரைனிங் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஒரே நாள்ல முழுசா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவேன். மேம், உங்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு தான் நாங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறோம். வெரி நைஸ். நீங்க எங்களுக்கு 2-3 மேஜிக் பஞ்சஸ் ட்ரைனிங் கொடுக்க முடியுமா? ஓ, ப்ளீஸ் மேம். இந்த ட்ரெஸ்லயா? கண்டிப்பா கண்டிப்பா. கையோட எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ, நீங்க க்ளவுஸ் எடுத்துட்டே வந்துட்டீங்களா? எஸ் மேம். ஓஹோ, வாங்க. சார் அலோ பண்ணிட்டாரு. நீங்க மேரி கோமோட ரியல் இது பார்த்தது இல்லல, அப்படித்தானே? You play boxing how long? How long you have been? 4 years. You play national also? Okay. Very nice. Okay. Great. 1, 2. Okay. 1, 2. Now we'll do shadow boxing. Whatever you want to do. கொஞ்சம் டச்சிங் பண்ணலாமா?
டச்சிங் பண்ணலாமா? ஓகே மேம். ரெண்டு பேரோட நான் வந்து ஃபைட் பண்ண மாட்டேன். ஒரு ஆப்போனன்ட் கூட ஒருத்தர் கூட மட்டும் தான் ஃபைட் பண்ணுவேன். சோ கம் ஆன். மேடம் ஒரே Okay. பஞ்சில் 2 பேரையும் நாக் அவுட் பண்ணிருங்க. எப்படி இப்படி அடிக்கவா? என்ன பேசுறீங்க? அவ்வளவுதான். இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்தில் மேரி கோம் மீது அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, உங்களுக்கு பானிபூரி சாப்பிடுறது ரொம்ப பிடிக்குமா? கண்டுபிடிச்சிட்டீங்க. உண்மைதான் சார். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி வேர்ல்ட் சாம்பியன் மேரி கோம். ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் சாம்பியன் பாக்ஸர் மேரி கோம் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் மிகவும் பிடிவாதம் பிடித்தவர். மேரி கோம், உங்களுக்கு கல்யாணம் ஆனதும் உங்களுக்கு எல்லாரும் சொல்லி புரிய வச்சிருக்காங்க, நீங்க பாக்ஸிங்க விட்டுட்டு குடும்பத்தை பாத்துக்கணும்னு. ஆனா 2 நாள்ல நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ட்ரைனிங் கிளம்பி போயிட்டீங்க. ஆக்சுவலி நான் கல்யாணம் பண்ணது பாக்ஸிங்க விடுறதுக்காக இல்ல. என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கல்யாணம் கிடையாது. பாக்ஸிங்ல என்னோட கெரியரை உருவாக்குறது, அது மட்டும்தான். ஆனா என்னன்னு ரொம்ப பாத்தீங்கன்னா, ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க பிரெக்னண்டா இருக்கும்போது வயித்துல ட்வின்ஸ் இருந்தாங்க. டாக்டர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க குழந்தைங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படலான்னு. ஆனா நான் பாக்ஸிங் பண்ணியே தீர்வுன்னு சொல்லியிருக்கீங்க டெலிவரிக்கு அப்புறம். உண்மைதான். டாக்டர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு, அதாவது 3 இயர்ஸ் வரைக்கும் பாக்ஸிங் போகக்கூடாது, அது முக்கியம்னாங்க. உங்க ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம்னு சொன்னாரு. அதை தாண்டி நீங்க ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அப்புறம் அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது ஆச்சுன்னா அது உங்களுடைய பொறுப்புன்னு தான் சொன்னாங்க. அதுக்கு நான் சரி ஓகே பரவாயில்லன்னு நினைச்சேன். எனக்கு டெலிவரி ஆனதும் குழந்தைய விட்டுட்டு நான் ட்ரைனிங் போயிட்டேன். ஐயே, வேற என்ன பண்றது? அப்படிதான் போச்சு. அந்த டைம்ல ட்ரைனிங் ரொம்ப ஆக்ரோஷமா பண்ணீங்களா? எனக்குள்ள அவ்ளோ ஹங்கர் இருக்கு. அதனால என்னுடைய பிரச்சனை காரணமா, சிகிச்சை காரணமா வயித்துல கத்தி பட்டுது. அதனால தழும்பு ஏற்பட்டது. ஆனா உடனே பண்ண முடியல. ஆனா உள்ளுக்குள்ள சக்தி அதிகமா இருக்கு. ஆனா ஆனா பாடி வந்து முழுசா ஹீல் ஆகல. அவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது. என் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு தான் நான் பண்ணேன். மெதுவா தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன். 3 மந்த்ஸ்ல நான் திரும்பவும் ஃபிட் ஆயிட்டேன். அதாவது நமக்குள்ள இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே முக்கியம். மனசார நம்ம ஏதாவது செஞ்சா நிச்சயமா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம். நீங்க 3 மாசத்துல ஃபிட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நான் வேர்ல்ட் தயாராயிட்டேன். சாம்பியன்ஷிப்காக விளையாட போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் அங்க போய் வேர்ல்ட் சாம்பியனும் ஆயிட்டேன். இது நம்ம நாட்டுல யாருமே இமேஜின் பண்ண முடியாத ஒரு விஷயம். பிரெக்னன்சிக்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு பொண்ணு ரிங்குக்குள்ள போய் வேர்ல்ட் சாம்பியன் ஆகிறது. ஆமா. நீங்க ஃபைட் பண்ண போகும்போது உங்க மனசுக்குள்ள என்ன கேள்விகள் வந்தது? அதாவது எனக்குள்ள அந்த ஹங்கர் இருக்கிற வரைக்கும், என் பசி இருக்கிற வரைக்கும் நான் போராடணும்னு நினைச்சேன். நான் எதிர்பார்க்கவே இல்ல என்னோட கேட்டகரி ஒலிம்பிக்ல இன்க்ளூட் ஆகும், ஏஷியன் கேம்ஸ்ல இன்க்ளூட் ஆகும்னு. ஆசை இருந்துச்சு. ஆனா ரொம்ப டைம் எடுத்துச்சு. என் கேட்டகரி ஒலிம்பிக்ல இன்க்ளூட் ஆனதும் 2-3-4 தடவை நான் ஒலிம்பிக்ல ஜெயிச்சேன். நம்ம நாட்டுக்கு நான் மெடல் வாங்கிட்டு வந்தேன். காமன்வெல்த் கேம்ஸ், ஏஷியன் கேம்ஸ், ஒலிம்பிக் கேம்ஸ்
இந்த 3 கேம்ஸ்ல நடக்கல. எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அதே மாதிரி அக்னாலஜும் பெருசா கிடைக்கல. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அர்ஜுன் அவார்ட்ஸ் கொடுத்து ஹானர் ஆனா பண்ணாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, டெலிவரி ஆனதுக்கு அப்புறம், ஆ. குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் யாருமே எதிர்பார்க்கல நீங்க ரிங்குக்குள்ள போய் சாம்பியன் ஆவீங்கன்னு. ஆனா அந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருந்தது? அந்த ஃபைட்ட நீங்க பண்ண போகும்போது உங்க மனசுல என்ன தோணுச்சு? எனக்கு வந்து டெலிவரி முடிஞ்சதும் உடனே போகணும். என் மனசுல அது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருந்தது. எப்போ டெலிவரிய முடிச்சிட்டு நான் எப்போ ரிங்குக்குள்ள போவேன்னு. அப்புறம் ஒரு தடவை எனக்கு ட்வின்ஸ் பிறந்தாங்க. நான் 3 monthsல ட்ரைனிங் குழந்தைங்களோட என்ன இருக்க சொன்னாங்க, என்ன பாத்துக்க சொன்னாங்க. ஆனா எனக்கு என்னோட ஹோல் லைஃப்லயும் நான் ஆக்டிவா இருந்து எனக்கு பழகிடுச்சு. எனக்கு வீட்ல இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதாவது நீங்க போயிருந்த ஆமா. சாம்பியன்ஷிப்ல நான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து போயிருக்கேன், ஜெயிக்க முடியுமான்னு தோணுச்சா? ஆமா, பயமா இருந்தது. அது வந்து வந்து 100% ட்ரைனிங் எடுக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால அது முடியல. சில நேரங்கள்ல அந்த ஸ்கார்ல கொஞ்சம் இரிட்டேஷன் வர ஆரம்பிச்சுது. சில நேரங்கள்ல அது இழுக்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல பெயின்ஃபுல்லாவும் இருக்கும். சோ அதனால மேக்ஸிமமா என்ன ட்ரைனிங் எடுக்க முடியுமோ அது என்னால எடுக்க முடியல. அதனால சில நேரங்கள்ல அந்த நேரத்துல எனக்கு என்னோட கான்ஃபிடன்ஸ் குறைய ஆரம்பிச்சுது. ஆனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்டா விளையாடினேன். அண்ட் லாஸ்ட் ரிசல்ட்டும் வந்துருச்சு. Proud of you. Really respect Thank you. you. இங்க யங்கர்ஸ் யாராவது இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா ஏதாவது கேள்வி கேக்குறீங்களா? கேளுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட்ஸ், இன்லாஸ் நிறைய ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் இருக்கும். உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க ஹஸ்பண்ட், இன்லாஸ எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க மேம் உங்க பாக்ஸிங் கண்டினியூ பண்றதுக்காக? அதாவது பொண்ணுங்க ஃபேமிலிஸ்ல சொல்லுங்க. இவங்க எல்லாருக்கும் இந்த சேலஞ்சஸ் கண்டிப்பா வரும். அவங்க வரும். எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்? ஆமா, நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். உங்க இன்லாஸ் வந்து நிறைய பேரு சப்போர்ட்டாவும் இருப்பாங்க ஈஸிலி, இல்லையா? சில இன்லாஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. உங்களை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு எதிரா நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் ஒன்னும் கடவுள் இல்ல நான் இத பத்தி பேசுறதுக்கு. உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு இன்லாஸும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு பேரண்ட்ஸோ இன்லாஸோ நல்லா கிடைக்கணும்னு. அந்த மாதிரி நீங்க எதிர்காலத்துல என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க நிறைய அச்சீவ் பண்ணணும். உங்களுக்கு நிறைய அன்பும் பாசமும் கிடைக்கணும். ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்க கேளுங்க. மேம், இந்தியால ஜெனரலி ஆஃப்டர் ஹேவிங் கிட்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, இதுக்கப்புறம் அவங்க குழந்தைங்கள டேக் கேர் பண்ணணும், அவங்கள நல்ல முறையில பாத்துக்கணும். பொண்ணுங்க அந்த பிரஷர்ல அவங்க கெரியரையே விட்டு கொடுத்துருவாங்க. நாங்க உங்ககிட்ட கேட்க நினைக்கிறோம் மேம். அதை நாங்க எப்படி எடுத்துக்கிறது, நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஒன்ஸ் யூ கிவ் யுவர் பர்த், யூ நோ, அந்த சிச்சுவேஷனை நீங்க வந்து டீல் பண்றது, அதுக்கப்புறம் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கடந்து போறது அவ்வளோ ஈஸியான டாஸ்க் இல்ல. நம்ம மென்டலி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். டபுள் ட்ரிபிள் அப்படி இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் சொன்னது வில் பவர், கரெக்டா? மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். இந்த மாதிரி விஷயத்துல டபுளா இருக்கணும், ட்ரிபிளா கூட இருக்கணும். இன்னொருத்தர் யாராவது கேள்வி கேட்கலாம்? பொதுவா பொண்ணுங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் பீரியட்ஸ் டைம்ல 5-6 நாளைக்கு ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணுவாங்க. பேக் பெயின், மூட் ஸ்விங்லாம் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க அந்த மாதிரி நேரத்துல மேட்ச்ல இருந்தப்போ நீங்க எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணீங்க? குட் கொஸ்டின். எக்ஸாக்ட்லி. பீயிங் எ கேர்ள், பீயிங் எ உமன், திஸ் இஸ் நேச்சர். இது வந்து நேச்சுரலானது. நமக்கு பீரியட்ஸ் வர்றது அதுதான் பெண்களுக்கு முக்கியமான உண்மையான ஒரு அடையாளம். we are women, இல்லையா? பீரியட்ஸ் வரலன்னா அப்புறம் பொண்ணு இல்லைன்னு சொல்லிடுவாங்க, இல்லையா? என்ன பண்றது?
நான் சொல்றது உண்மையா இல்லையா சொல்லுங்க. நீங்க நீங்க சொல்றது சொல்றது சரிதான் சரிதான் மேடம். மேடம். ஆ, இந்த பாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். ஆண்கள பாருங்க, பெரிய பெரிய உடம்போட இருக்காங்க. என்னாச்சு? ஆ? ம்? ஜிம்முக்கு போய் உடம்ப காட்டுறாங்கல்ல, அவங்க என்ன குறைஞ்சவங்களா? அவங்க பொம்பளைங்க மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? நல்லாவா இருக்கும்? நான் இந்த மாதிரி சிச்சுவேஷனை நிறைய தடவை சந்திச்சிருக்கேன். நான் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் விளையாடும் போது நான் நிறைய வாட்டி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் விளையாடி இருக்கேன். அதாவது என்னோட ஒவ்வொரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கும் எனக்கு பீரியட்ஸ் வந்துரும். அதோட எனக்கு என்னுடைய மிக ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம், பீரியட்ஸ் டைம்ல நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பேன். அப்போ ஒரு தனி எனர்ஜி கிடைக்கும். ஆனா எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்படி நடக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆப்வியஸ்லி அது ரொம்பவே டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். உடம்புக்குள்ள ஏதேதோ பண்ணும். அப்படி ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நானும் நிறைய பேரை பார்த்திருக்கேன். பீரியட்ஸ் டைம்ல ட்ரைனிங்க விட்டுருவாங்க, 2-3 நாளைக்கு வரமாட்டாங்க. ஆனா இந்த விஷயத்துல என் பாடியில என்ன மாதிரியான ஹார்மோன்ஸ் இருக்குது, உங்க பாடியில எந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கும் வந்து கண்டிப்பா அன்பேரபிள் பெயினா இருக்கும்னு என்னால உணர முடியுது. கரெக்டா? சோ யூ ஹாவ் டு நோ யுவர் பாடி. உங்களால அந்த டைம்ல எதுவும் பண்ண முடியாதுன்னா அது உங்களுடைய சாய்ஸ். ஆனா நான் பண்ண விரும்புறேன். என்னால பண்ண முடியும்னு என் பாடிக்கு நான் புரிய வைக்க விரும்புறேன். எனக்கு ஒரு வாட்டியும் மிஸ் ஆனதில்ல. ஈவன் டியூரிங் மை பீரியட்ஸ் ரொம்ப பெரிய காம்படிஷன் நடந்துகிட்டு இருந்தா நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டா எனக்கு லாஸ். இவ்ளோ வருஷமா இவ்ளோ உழைச்சி நான் இவ்ளோ தூரம் முன்னேறி வந்திருக்கேன். அது முடிஞ்சு போயிடும்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி நேரத்திலயும் நம்ம புதுசா ஏதாவது கத்துக்க நினைக்கணும். சரிதானே? கரெக்ட்? நீங்க சொல்றது எந்த ஒரு சிச்சுவேஷனை பார்த்து நாம பயந்துடக்கூடாது. ஆமா, எல்லா விஷயத்திலயும் நாம ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. நான் உங்களோட ஒரு பவுட்ல நடந்த சம்பவத்தை பார்த்தேன். 2022 நினைக்கிறேன். ம்ஹும். அந்த போட்டோஸை நான் பார்த்தேன். ரிங்குல இருந்து உங்கள தோள்ல தூக்கிக்கிட்டு வெளியே கொண்டு வர மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு அடிபட்டு இருந்தது. உண்மைதான். அது வந்து காமன்வெல்த் கேம்ஸ்ல ட்ரையல் செக்ஷன் நடந்துட்டு இருந்தது ஹைஜி ஸ்டேடியத்துல. அப்போ எனக்கு ஏற்பட்ட இன்ஜரி வந்து மைனர் கிடையாது, வெரி மேஜர் இன்ஜரி. என்னோட ஏசிஎல், எம்சிஎல், மெனிஸ்கஸ் 3ம் பாதிக்கப்பட்டது. வெறும் ஏசிஎல் மட்டும் இருந்தா 3 monthsல கம்பேக் கொடுத்துடலாம். எனக்கு 1.5 year எடுத்தது. அதுல வந்து ரீஹாபிலிட்டேஷன், எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் சில நேரங்கள்ல எனக்கு தோணுச்சு, நான் தைரியத்தை இழந்துட்டேன், தோத்துட்டேன் அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும்னா ரொம்ப அன்பேரபிள் பெயின்ஃபுல்லா இருக்கும். ஆபரேஷன் பண்ணும்போது கூட ப்ளீஸ் டாக்டர் எனக்கு இன்னும் இன்ஜெக்ஷன் போடுங்க அப்படின்னு கேட்டேன். ஓகே, எனக்கு நிறைய பெயின் கில்லர்ஸ் கொடுங்கன்னு கேட்டேன். அங்க இங்கன்னு நிறைய ஊசி போட்டு நிறைய டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க, ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. அப்புறம் ஒரு பட்டன் இருக்கு, அதாவது 2 பெயின் கில்லர் இங்க ஒன்னு அங்க ஒன்னுன்னு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பட்டன் வந்து என் கையில கொடுத்தாங்க. ஒருவேளை உங்களுக்கு வலி ரொம்ப தாங்க முடியாம இருந்தா, உங்களால முடியலன்னா, அந்த பெயின் அன்பேரபிளா இருந்தா Press the button. பிரஸ் த பட்டன். நான் வந்து அதை விடாம அழுத்திக்கிட்டே தான் இருந்தேன். என்ன பண்றது? நான் முடிஞ்ச அளவுக்கு மைண்ட ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டே தான் இருந்தேன். அப்படி இருந்தும் என்னால முடியல. ஆனா கடவுள் இருக்காரு. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், கடவுளே சீக்கிரமா என்ன இந்த வலியில இருந்து வெளியே கொண்டு வந்துருன்னு. அப்புறம் நான் கம்பேக் குடுக்கணுன்றதுக்காக இந்த முழு முட்டிக்காலையும் நான் அப்படியே கட்டி வச்சிட்டேன். இப்படி. ஓகே, இப்பவும் சத்தம் கேக்குது. இட்ஸ் சவுண்டிங். சோ இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில இந்த இந்த காலை பெண்ட் பண்றது, இத இப்படி மடக்கிறது, இது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்படி ஃபோல்ட் பண்றது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
I would like to say thank you, OGQ, for love and support. Especially ஆனா இதுல ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா அவ்வளவு இன்ஜுரியில இருந்து நீங்க ரெக்கவர் ஆகி திரும்பவும் நீங்க ரிங்குக்குள்ள போயிட்டீங்க. மக்கள் எல்லாம் கேக்குறாங்க மேரி கோம் கிட்ட அப்படி என்ன இருக்கு, அவங்க என்னதான் சாப்பிடுறாங்கன்னு. ஆ, அதாவது உண்மை என்னன்னா எனக்கு இன்ஜுரி ஏற்பட்டு நான் பாக்ஸிங் ஸ்பெஷலி மக்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் என்ன சுச்சுவேஷன் என் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு. என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியாது. நான் ரிங்க விட்டு வெளியே வந்துட்டேன், ரிட்டையர்மெண்ட் எடுத்திருப்பேன் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ஆனா பாக்ஸிங் ஃபெடரேஷனுக்கு தெரியும்ல. ஃபெடரேஷன்ல இருந்து ஒருத்தர் கூட என்ன வந்து கேக்கல. சொல்லுங்க. ஐ வாஸ் ஷாக்டு. பிரசிடென்ட் ஆகட்டும், செக்ரட்டரி ஆகட்டும், அதே மாதிரி கோச்சஸ், ஐ வாஸ் ஷாக்டு. அவங்க யாருமே விசாரிக்க வரல. ஒருத்தர் கூட வரல. அட, நான் யோசிச்சேன் 20 வருஷமா நான் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் கூட என்ன விசாரிக்க வரல எனக்கு என்ன ஆச்சுன்னு. ஒரு கர்ட்டசி கூட இல்ல. ஐ ஃபெல்ட் சோ பேட். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருக்கட்டும், கடவுள் அவரை கண்டிப்பா தண்டிப்பாரு. கடவுள் தண்டிப்பாரோ மாட்டாரோ அது அவர் கையில இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் உங்களை மன்னிச்சிட்டேன், அவ்வளவுதான். அதே மாதிரி நான் ஒன்னு கேள்விப்பட்டேன், உங்களுக்கு பானிபூரி சாப்பிட ரொம்ப பிடிக்குமா? கண்டுபிடிச்சிங்க. உண்மைதான் சார். இங்க யாருக்கெல்லாம் பானிபூரி சாப்பிட பிடிக்கும் கை தூக்குங்க. சார் பாத்தீங்களா, எல்லாரும் கை தூக்குறாங்க. ஆனா ஒரு முறை நீங்க 50 பானிபூரி சாப்பிட்டிருக்கீங்க. Oh my goodness. கடவுளே, உண்மைதான். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பானிபூரி எனக்கு சாப்பிடுற விஷயம்னே தெரியாது. எங்க கேம்ப்ல பொண்ணுங்க இருக்காங்கல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க தான் என்ன கூட்டிட்டு போனாங்க. வா ஏதாவது நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம், ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலான்னு கூட்டிட்டு போனாங்க. அப்போ அங்க பழைய நேரு ஸ்டேடியம் இருக்குல்ல, லோதி ரோடு, அங்க கிராஸ் பண்ணி போனா அங்க ஒரு லோதி ரோடு இருக்குல்ல, அங்கதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த எடுத்து கையில முக்கி இப்படி அந்த பூரிய உடைச்சி உடைச்சி முக்கி, இப்ப அது நினைச்சாலும் அது அவ்வளோ ஹைஜீனான இடம் கூட இல்ல. பாத்தீங்கன்னா அந்த ஏரியா கூட இல்ல. ஆனா இப்ப நிறைய மாறிடுச்சு. ஆனா பானிபூரி அங்க நிறைய கிடைக்கும். சார் நாங்க வந்து என்ன ஆச்சுன்னா, நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியாது. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நாங்க டூர் போகணும். செலக்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிஞ்சிருச்சு. வெயிட் வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வெயிட்ட கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது சாப்பிட்டு வெயிட் வந்து கண்டிப்பா ஏறக்கூடாது. சோ சாப்பாடு சாப்பிடல, ஃபாஸ்டிங். ஆனா பானிபூரி வந்து 50. ஐயோ, அந்த டைம்ல ₹1 ஒண்ணு. சொல்லுங்க, 50லாம் ஒண்ணுமே இல்ல. சாப்பிட்டுக்கிட்டே இருந்த, ஒண்ணுமே ஆகல. எனக்கு வந்து ஆரம்பத்துல அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்பவும் எனக்கு பிடிக்கும். ஆனா இப்ப வந்து என்னால அவ்வளவு சாப்பிட முடியாது. இப்ப ஒரு 2-3 சாப்பிட்டாலே வயிறு ஃபுல் ஆயிடுது. அந்த டைம்ல நான் எவ்ளோ சாப்பிட்டேன்னா அவ்ளோ சாப்பிட்டேன். எவ்ளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா வெயிட் ஏறிடுன்றதுக்காக தான் 50ஓட நிறுத்திக்கிட்டேன். அதுக்கு மேல சாப்பிடல. ஆனா அது நான் மட்டும் இல்ல, என்னோட பார்ட்னர் இருந்தா, ஜெனி, மிசோரம் பொண்ணு. 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். வேணுன்ற அளவுக்கு 2 பேரும் பானிபூரி சாப்பிட்டோம். சாப்பாடு கூட சாப்பிடாம அதுதான் சாப்பிட்டோம். சாப்பிட்டா வெயிட் ஏறிடும்னு பானிபூரி நிறைய சாப்பிட்டோம். நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க. ப்ளீஸ் உங்க ஃபேவரட் பாட்டை பாடுங்களேன்.
परी हो जाओ परियों के रानी क्या होगा मेरी प्रेम कहानी मेरे सवालों का जवाब दो दो ना हाँ दो ना இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல மேரி கோம் மீது அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். அதாவது அவரோட குற்றச்சாட்டு என்னன்னா, அவரை நீங்க எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறதுக்காக எவ்வளவு பொய்யான மனுஷன்னு கேட்டீங்கன்னா அலிகேஷன்ஸ். तुझसे नाराज नहीं जिंदगी हैरान हूँ मैं हो हैरान हूँ मैं ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் வேர்ல்டு சாம்பியன் மேரி கோம் அவர்களிடம். ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் சாம்பியன் பாக்ஸர் மேரி கோம் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் மிகப்பெரிய சுயநலவாதி. மேரி மேடம், ஆப்கி அதாலத்துல நீங்க மறைச்ச அந்த கண்ணீரை பத்தி தெளிவா கேட்க விரும்புறேன். வெற்றி அடைஞ்ச பிறகு உயர்ந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க உங்க கணவரை விட்டுட்டீங்கன்னு சொல்லப்படுது. நான் அப்படி செய்யல. அவர்தான் என்னை ஏமாத்துனாரு, விட்டுட்டு போனாரு. கடந்த 2 வருஷமா நான் இத பத்தி வெளியில சொல்லாம இருந்தேன். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய சக்சஸ்ஃபுல் கரியரை விட்டுட்டு எந்த சக்சஸ்ஃபுல் கெரியர்? அப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் கெரியரே கிடையாது. தெரு தெருவா ஃபுட்பால் விளையாடுவாங்க. நீங்களும் விளையாடுவீங்கல்ல? சொல்லுங்க. நீங்க எல்லாம் சுனில் செத்ரி ஆயிட்டீங்களா? பைஜன் புட்டி ஆயிட்டீங்களா? உண்மைய சொல்லணும்னா கல்யாணம் நடந்துச்சு, என்னோட ஏர்னிங்ஸ வச்சுதான் எல்லாமே நடந்துச்சு. 1 ரூபா கூட சம்பாதிக்கல. அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரு வீடு பசங்கள பாத்துக்கிட்டாரு, அவர் வாழ்க்கைய தியாகம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு, நீங்க மெடல் ஜெயிச்சுட்டே அப்படியெல்லாம் இருந்தீங்க. ஒண்ணுமே கிடையாது. என்ன தியாகம் பண்ணாரு? என் அம்மா இருக்காங்க, அப்புறம் உதவிக்கு பொண்ணுங்க இருக்காங்க. எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தூங்கிட்டே இருப்பாரு. வேலையே இல்லாத ஹோம் மினிஸ்டர். இவர் என்ன ஆம்பளையா இருப்பாரு? ஒரு பொண்ணு சம்பாத்தியத்துல உட்கார்ந்து சாப்பிடுறாரு. இது என்ன சொல்றது? எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் சம்பாதிச்சு எல்லாத்தையும் கொடுத்தேன். நான் அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை, ட்ரஸ்ட், ஃபெய்த். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு என் அக்கவுண்ட் காலியாக போகுதுன்னு. நீங்க சொல்றீங்க, நீங்க சம்பாதிச்சதெல்லாம் உங்க அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை அவர் காலி பண்ணிட்டாருன்னு சொல்றீங்க. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. அவ்ளோ வருஷத்துல நான் என்னோட அக்கவுண்ட செக் பண்ணதே இல்ல. நான் என் புருஷன் தானே, எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவாருன்னு நினைச்சேன். எலெக்ஷன், மணிப்பூர்ல எம்எல்ஏ ஆகணும், எம்எல்ஏவா எலெக்ஷன்ல நிக்கணும். அவருடைய குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க தான் அவரை எலெக்ஷன்ல நிக்க வச்சீங்க. அப்படி ஒரு பொய்யான மனுஷனா இருக்கான். அலிகேஷன். நான் பாலிடிக்ஸ். எனக்கு உண்மையிலேயே என் லைஃப்ல உண்மையிலேயே சொல்லணும்னா பாலிடிக்ஸ், எனக்கு பாலிடிக்ஸ் சுத்தமா பிடிக்காது. நீங்க அவரை பிஜேபி லீடர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கீங்க. இல்ல நான் ஒன்னும் அவர் அங்க கூட்டிட்டு போகல. அவர்தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணாரு. அவர் என்ன ஃபோர்ஸ் பண்ணி அந்த லீடர் கிட்ட, அமித்ஷா சார் கிட்ட, அவங்க கிட்ட என்ன கூட்டிட்டு போ, சீட்டு கேளு, அப்புறம் என் புருஷனுக்கு பிஜேபியில ஒரு சீட்டு கொடுங்க, அப்புறம் ஒரு மினிஸ்டர் இருக்காரு, கிரண்ஜி மினிஸ்டர்னு நினைக்கிறேன், அமித்ஷா ஜி கிட்ட போனோம். என்ன எங்க எல்லாம் கூட்டிட்டு போனார் தெரியுமா? என்ன எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனாரு. எல்லார்கிட்டயும் சார் நேரடியாவே அதை சொல்லிட்டாரு. மேரி, நீங்க நின்னா நான் கண்டிப்பா சீட்டு தரேன்னு. அப்போ அமித்ஷா மாதிரி பெரியவங்க சொல்லிருக்காங்க, மேரி கோம் நின்னா நாங்க சீட் கொடுக்கறோம்னு.
ஆமா. அமித்ஷா சார் அத சொல்லல. ஒரு மினிஸ்டர் இருக்காரு. பேரு உபேந்தர் யாதவ். உபேந்திர யாதவ். அவர்தான் நினைக்கிறேன். அவரு ஏன் முன்னாடியும் சொன்னாரு, அவர் முன்னாடியும் சொன்னாரு. உங்க கணவருக்கு வந்து என்னால சீட் வந்து குடுக்க முடியாது அப்படின்னு. அப்புறம் டிக்கெட் கிடைக்காமலேயே அவர் எலெக்ஷன்ல நின்னாரா? ஆமா நின்னாரு. அவர் வந்து தேர்தல்ல நின்னா அது அவரோட இன்ட்ரெஸ்ட், என்னோட இன்ட்ரெஸ்ட் இல்ல அது. என் மேல இன்னொரு பெரிய குற்றச்சாட்டும் சுமத்துனாங்க, நான் ரொம்ப பேராசக்காரின்னு. அந்த டைம்ல வந்து எலெக்ஷன்ல நின்னப்போ என்ன பிரச்சனை வந்தது? 5-6 கோடி வந்து நான் அவர்கிட்ட குடுத்துட்டேன். நான் அவரோட அக்கவுண்ட்ல போட்டுட்டேன். என்கிட்ட பணம் இல்ல, பணத்தை செலவு பண்ண வேண்டாம், இது என்னுடைய உழைப்புல வந்த பணம். நான் வந்து அவரை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். நான் அவருக்கு வந்து அந்த பணத்தையும் கொடுக்க விரும்பல. பட் நான் என்ன பண்றது? இப்படிப்பட்ட புருஷன் கிடைச்சிட்டாரே, வேற என்ன பண்றாரோ பண்ணட்டும் நினைச்சு அப்படியே நானும் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே விட்டுட்டேன். சப்போர்ட் பண்ண. அப்புறம் என்ன ஆச்சு? பணத்தை தண்ணி மாதிரி செலவழிச்சு ஜெயிக்க முடியல. தொகுதி மக்களோட அன்பா கலந்து பேச தெரியாது. நல்லா குடிப்பாரு. அப்படிப்பட்ட ஆளு. பெக் அடிப்பாருல, பெக் அடிச்சிட்டு குடிக்கும்போது அதுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் வாய தொறப்பாரு. கொஞ்சம் கூட சிரிப்புங்கிறதே வராது. என் பேரை சொல்லி எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு. ஒரு குரூப்ல ஒரு லேடி கிட்ட வாங்கியிருப்பாரு, இன்னொரு குரூப்ல இன்னொருத்தங்கிட்ட வாங்கியிருப்பாரு. அட கடவுளே, நான் அந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே எனக்கு ஷிவரிங் வந்துருச்சு. ஷிவரிங். வாட்ஸ் கோயிங் ஆன்? என்ன நடந்துகிட்டு இருக்கு? அட கடவுளே, இதுக்கு மேல இந்த மனுஷனோட என்னால சுத்தமா வாழவே முடியாது. நான் என்னுடைய வாழ்க்கைய சாக்ரிஃபைஸ் பண்ண, என்னோட பசங்கள அவன் பெருசா பாத்துக்கவே இல்ல. நான் ஒரு தாயா என் பாசத்தை என் பசங்களுக்கு கொடுக்காம சம்பாதிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருந்தேன். இப்படிதான் என் லைஃப பாதி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். ஆனா அவன் இப்படி பண்ணிருக்கான். இப்படி இருக்கும்போது அவன் கூட எப்படி என் வாழ்க்கைய நான் வாழறது சொல்லுங்க? உங்களுக்கு இது எப்ப தெரிஞ்சது? 20 வருஷமா உங்களுக்கு தெரியவே இல்லையா? எனக்கு இது தெரிய வரும்போதுதான் எனக்கு இந்த இன்ஜுரி நடந்தது. கடவுள் வந்து இத தெரியப்படுத்துறதுக்காக தான் எனக்கு இப்படி ஒரு இன்ஜுரி ஏற்படுத்திருக்காருன்னு. ஒருவேளை கண்ணு கூட பட்டிருக்கலாம், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா நடந்தது நல்லதுக்கு தான் எனக்கு தோணுச்சு. நீங்க சொல்றத பார்த்தா அக்கவுண்ட்ல இருந்து அவர் பணம் எடுத்துட்டே இருந்திருக்காரு, உங்களுக்கு தெரியவே இல்ல. ஆமா, ஒரு நாள் வந்து அவரு திடீர்னு, அதாவது ரொம்ப ஏர்லி மார்னிங் அவரு சீக்கிரமா எந்திரிச்சாரு. அப்பதான் எனக்கு என்னடா 12 மணிக்கு மத்தியானம் எந்திரிக்கிற மனுஷன் திடீர்னு இன்னைக்கு என்ன அதிசயம் நடந்துருச்சு அப்படின்னு யோசிச்சேன். என்ன அதிசயமா காலங்காத்தால சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டாருன்னு. நானும் வந்து உடனே வந்து என்னோட செக்யூரிட்டிங்க கிட்ட கேட்டேன் சார் எங்க போனாருன்னு. சார் வந்து அசுமன் கூட போனாருன்னு. அவர் வந்து என்னுடைய பிஏ, அவர் கூட சேர்ந்து போயிருக்காரு. எதுக்கு போனாருன்னு கேட்டேன். எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அதுக்கப்புறம் நான் உடனே ஃபோன் பண்ணேன். அவரோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அவரு எப்பவும் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல வைக்க மாட்டாரு. ஆனா அன்னைக்கு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. நான் வந்து திரும்ப ட்ரை பண்ணேன். அப்பவும் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருந்தது. நான் என் பிஏக்கு நான் ஃபோன் பண்ணேன். நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். சார் கூட இருக்கேன்னாரு. நான் எங்க போயிருக்கீங்கன்னு கேட்டேன். பேங்க்குன்னு சொன்னாரு. எனக்கு உடனே தோணுச்சு மேனேஜருக்கு கால் பண்ணி எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நான் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணேன். அவரு சொன்னாரு சார் வந்திருக்காரு, 10 லட்சம் ரூபாய் எடுத்தாருன்னு. சரி, நான் எதுவும் சொல்லல. எனக்கு புரிஞ்சு போச்சு. அங்க போய் எவ்ளோ வித்ட்ரா பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பணத்தை வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். என்னோட பிஏ வந்து சொல்லியிருப்பாங்க, மேடம் வந்து கால் பண்ணாங்கன்னு, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் உடனே எனக்கு கால் பண்ணி சொல்றாரு, நாங்க இப்ப பேங்க்ல இருக்கோம், என்னுடைய அக்கவுண்ட் பழைய அக்கவுண்ட் அதை நான் க்ளோஸ் பண்ண வந்தேன். அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு
அதுல என்ன பேலன்ஸ் இருக்கோ, அந்த அக்கவுண்ட்ல என்ன பேலன்ஸ் இருக்கோ அத எடுத்துக்கிட்டு வரேன்னு சொன்னாரு. அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னாரு. பொய் சொல்றாருன்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சுல. பேங்க் மேனேஜர் என் அக்கவுண்ட்ல இருந்து 10 லட்சம் ரூபாய் எடுத்த விஷயத்த அவர் சொல்லிட்டாரு. இவர் வந்து என்கிட்ட அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ண போறேன்னு உங்க சொல்றாரு. அக்கவுண்ட்ல இருந்து எவ்வளவு எடுத்தேன்னு சொன்னாரா? வீட்டுக்கு வந்தாரு. வந்து 30,000 10 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு உங்ககிட்ட 30,000 சொல்லிருக்காரு. ஆமா. அதுவும் அவருடைய பழைய அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துதா சொன்னாரு. பழைய அக்கவுண்ட்ல இருந்த அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருந்த 30 எடுத்திருக்கேன்னு சொன்னாரு. 30,000 என்னுடைய பழைய அக்கவுண்ட்ல இருந்து எடுத்து இந்த நீ யூஸ் பண்ணிக்கோன்னு கொடுத்தாரு. நான் நினைச்சேன் அப்படியா, ஒரு தடவை மட்டும் இல்ல, திருப்பி சேம் ரிப்பீட்டட்லி அதே தான் பண்ணாரு. அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன். அப்ப இருந்து உங்களுக்கு ஒரு எல்லாம் முறை புரிஞ்சிருச்சு, பேங்க் மேனேஜர் சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க ஆமா. அவரை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு ஆமா. உங்க அக்கவுண்ட்ல இருந்து தொடர்ந்து பணத்தை ஆமா எடுக்கிறாரு. ஆமா, ஒரு தடவை வந்து நான் அவரை ரெட் ஹேண்டடா புடிச்சிட்டேன். நல்லா சிக்கிட்டாரு. நீங்க ரெட் ஹேண்டடா பிடிச்சதும் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஆமா. உங்ககிட்ட சொல்லாமலேயே இதே மாதிரி பணத்தை ஆ. எடுத்துட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடியே அப்படி பண்ணிருப்பாரு. நான் வந்து எனக்கு இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் 2 தடவை நான் புடிச்சேன். மேடம், உங்களுக்கு இன்ஜுரி ஏற்படலன்னா, வீட்ல இல்லாம இருந்தா, அவர் ஏர்லி மார்னிங் பேங்க்குக்கு போகாம இருந்தா, போன் ஆஃப் பண்ணாம இருந்தா, பேங்க் மேனேஜர் கிட்ட பேசாம இருந்தா, ஆமா. உங்களுக்கு இது தெரிய ஆமா, எனக்கு வந்திருக்காது. தெரிஞ்சிருக்காது. இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்படும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நான் எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. நான் ஒரு பெண், எனக்கு பசங்களும் இருக்காங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பசங்களும் அவர் கூட இருக்காங்கன்னு. பசங்க ஏன் கூட இருக்காங்க. இதையும் அவர் சொல்லியிருக்காரு. 2 விஷயம் ஆமா. சொல்லியிருக்காரு. ஒன்னு வந்து என்ன Right. சொன்னாருன்னா, எனக்கு தெரியும்ல என்ன அலிகேஷனா இருக்கும்னு. தேங்க்யூ. பசங்களையும் முன்னிலைப்படுத்தி A to Z எக்ஸ்பெண்டிச்சர் நான் தான் செலவு பண்ணேன்னு சொல்லிருக்காரு. அப்படிதான் ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காரு. அவ்ளோ குற்றச்சாட்டு. என் மேல வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொல்லிருக்காரு. பசங்க ஏன் கூட தான் இருக்காங்க. அவங்களோட எல்லா செலவுகளும், அப்புறம் ஸ்கூல்ஸ் எல்லாம், பேசிக்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் ஸ்கூல் ஃபீஸ், இது எல்லாத்தையும் நான் தான் வந்து செலவு பண்ணிருக்கேன். தனி ஆளா. I am doing alone. எனக்கு துணியா யாரும் வந்து நிக்கல. அம்மா அப்பா யாருமே வந்து என் கூட நிக்கல. எனக்கு யாருமே வரல. எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து எல்லாமே நான் தனியா தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். We are salute, madam. Thank you. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, பசங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க அப்பா கூட இருக்க போறாங்களா, இல்ல அம்மா கூட இருக்க போறாங்களான்னு. டைவர்ஸ்க்கு அப்புறம் பசங்க உங்க கூட தான் இருப்பேன்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஆமா. பசங்களே வந்து நேரடியா என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாங்க. நாங்க வந்து அவர் கூட இருக்க விரும்பல, உங்க கூட தான் இருக்க விரும்புறோம்னு சொன்னாங்க. அதாவது உங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, அவர் உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணிருக்காரு. நீங்க என்ன வேணாலும் பண்ணலான்னு முழு சுதந்திரம் கொடுத்திருக்காரு. சுதந்திரம் கொடுத்துட்டோன்னு சுலபமா சொல்ற விஷயம் இல்ல. என்ன வந்து கெட்டவளா எல்லாரும் முன்னாடியும் காட்டி அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்துற அளவுக்கு நான் மோசமானவ கிடையாது. நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கேன். அவரு ஒரு பேர் சொல்லியிருக்காரு, உங்க பிசினஸ் பார்ட்னர் ஹிதேஷ் சௌத்ரி. அவர் கூட போயிட்டாரு. உங்களுக்கு affair அவர் இருந்துச்சா? எப்பவோ போயிட்டாரு. அவர் போயிட்டாரு. எங்க போனாரு? அவரை நான் முன்னாடியே டிவோர்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவரே வந்தாரு இந்த புது குற்றச்சாட்டுகளோட. அந்த டைம்ல, அந்த கடந்த 2 வருஷத்துல வந்து, சார் நான் உண்மைய சொல்றேன், அந்த 2 வருஷத்துல நான் அமைதியா நிம்மதியா இருந்தேன். டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு அவங்க வாழ்க்கைய பாத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நார்த் ஈஸ்ட்ல வந்து கிறிஸ்டியன், அதாவது நான் ஒரு கிறிஸ்டியன், ஐ பிலீவ் ஜீசஸ், ஓகே, தட் என்னோட மதத்தை சேர்ந்தவங்க அவங்க என்ன பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. எதுவும் புரியாம, எதுவுமே தெரியாம சோஷியல் மீடியால கண்டபடி எழுதி போட்டாங்க. அதெல்லாம் சிம்பத்திக்காக. நீங்க சொல்றது சர்ச்சில் அவங்களும் நீங்க சொல்றத கேட்காம ஒரு சைடுல மட்டும் கேட்டுட்டு உங்க எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா அவங்க கும்பமேளா போயிருக்காங்க, அப்புறம் அது ஷிரடி போயிருக்காங்க, அப்புறம் அந்த முஸ்லீம்
ஏதோ மஸ்ஜிதுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் என்னோட அன்புக்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அவங்க எல்லாம் அப்படியே உல்டாவா பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிறிஸ்டியனா இருந்துகிட்டு அவளுக்கு மத்த டெம்பிள்ல என்ன வேலை, இவளுக்கு அது தேவையா, இப்படி நெகட்டிவா பரப்புனாங்க. எனக்கு இப்ப நினைச்சாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். அதாவது நான் ஒரு இந்தியன். நான் எல்லா டெம்பிள்ஸ் எல்லா ரிலிஜனையும் மதிக்கிற ஒரு ஆளு. இதுதான் நம்ம கலாச்சாரம் கூட. இப்போ ஒரு செலிபிரிட்டி எடுத்துக்கோங்க. அதாவது இப்போ அமிதாப் சார் எடுத்துக்கோங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்கோங்க. இப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடினாரு. நம்ம பிரைம் மினிஸ்டர் ஹிந்து ஆச்சே, நம்ம பிரதமர் இந்து தானே? சொல்லுங்க. நம்மளோட கல்ச்சரே அதுதானே. எல்லா மதங்களையும் நம்ம செலிப்ரேட் ஆமா, பண்றோம், respect ரெஸ்பெக்ட் பண்றோம். நம்ம அதை செலிப்ரேட் பண்றோம். இதுதான் அவங்களோட ஒரு மைண்ட் செட். கிறிஸ்டியன் ஹிந்துவோட ஒரு டெம்பிளுக்கு போகக்கூடாது. அப்புறம் இந்து கிறிஸ்டியன் டெம்பிள் சர்ச்சுக்கு போகக்கூடாது. அப்படி எங்க எழுதியிருக்காங்க? அப்படி எந்த புக்ல எழுதியிருக்காங்க? நீங்க சொன்ன எல்லா விஷயங்களையும் பப்ளிக் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. இதுக்கப்புறமும் உங்களுக்கு துணையா நிப்போம்னு சொல்றாங்க. அதாவது உங்க கஷ்ட நான் நஷ்டங்கள். ஆக்சுவலி நான் என்னோட ஃபேன் ஃபாலோயிங்ஸ் எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். என் பக்கம் நின்னாலும் பரவாயில்ல, இல்லாட்டியும் பரவாயில்ல. உண்மை எது, பொய் எதுன்னு என்னைக்காவது ஒரு நாள் தெரியத்தானே போகுது. சரிதானே? என் பக்கம் நில்லுங்க, நான் கேட்க மாட்டேன். ஓகே, நான் ஒரு ஹியூமன். ஐ எம் எ ஃபைட்டர். ஐ வில் ஃபைட். நான் ஒரு நாளும் சொன்னதில்ல என் பக்கம் நில்லுங்கன்னு. நான் உங்களை எமோஷனல் ஆக்கி எதுவும் சாதிக்க போறதில்ல. இன்னைக்கு நான் உண்மையை சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். மேரிகோம், இன்னைக்கு நீங்க உங்களோட எல்லா வலிகளையும் மக்கள் முன்னாடி வச்சிருக்கீங்க. உண்மைய மக்களுக்கு சொல்லிருக்கீங்க. உங்களோட முழு வாழ்க்கை பயணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அடிக்கடி காயங்கள் ஏற்பட்டிருக்கு. நிறைய நடந்திருக்கு, நிறைய இன்ஜஸ்டிஸ். ஆனா நான் எதுக்கும் சார், நான் உங்களை பார்த்தா பயப்படுவேன், உங்க ப்ரோக்ராம பார்த்தா பயப்படுவேன். ஆனா சரி, டேக் நான் யார பார்த்தும் பயப்பட மாட்டேன். இதுதான் மேரிகாம். நான் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்க எப்பவும் சொல்லுவீங்கல்ல, நீங்க வருத்தமா இருந்தாலோ அப்செட்டா இருந்தாலோ பாட்டு பாடுவீங்கன்னு. நீங்க உங்களுக்காக என்ன பாட்டு பாடுவீங்க? कल क्या पता इन्हें के लिए आंखें तरस जाएंगी, जाने कब गुम हुआ कहाँ खोया, एक आंसू छुपा के रखा था, तुझसे नाराज नहीं जिंदगी, हैरान हूँ मैं, हो हैरान हूँ मैं. Thank you. சீரியஸ்லி உங்களோட அன்பு, ஆதரவு எல்லாத்தையும் கொடுத்திருக்கீங்க. என் வாழ்க்கையில நான் அதை மறக்கவே மாட்டேன். நான் உயிரோட இருந்தாலும் இல்லைனாலும், நான் ஒருவேளை இல்லைனாலும் நான் மேல போய் உங்களுக்கு சல்யூட் பண்ணுவேன். நான் இதை மறக்க மாட்டேன். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் ரிட்டையர் மேஜர் ஜெனரல் அரவிந்த் பாட்டியாவோட தீர்ப்பை பார்க்கலாம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம பார்த்தோம் வில் பவர்னா என்னன்னு, தைரியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சூழ்நிலைகளோட போராடி ஒருத்தரால எப்படி சாம்பியன் ஆக முடியுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை விட ஒரு பெரிய விஷயத்த நாம பார்த்தோம், ஒரு பாக்ஸரால எப்படி இவ்வளவு அழகா பாட முடியும்னு. ஆப்கி அதாலத்துல இப்போ உங்களுடைய ஜட்ஜ் ரிட்டையர் மேஜர் ஜெனரல் அரவிந்த் பாட்டியாவோட தீர்ப்பை பார்க்கலாம். மேரிகோம், நீங்க இந்தியாவின் மிகப்பெரிய ஃபைட்டர் மற்றும் பாடக்கூடிய மகள். ஒரு சாதாரணமான பேக்ரவுண்ட்லேருந்து வெளியே வந்தவர். ரொம்பவே பின்தங்கிய மாநிலத்திலிருந்து வந்திருக்கீங்க. ஆமா. அப்படி இருந்தும் நீங்க இந்தியாவின் மதிப்புக்குரிய ரத்தினமா மாறுனீங்க. நீங்க 2012 அக்டோபர்ல
ஒலிம்பிக்ஸ்ல தேங்க்யூ so மச். இந்தியாவிற்கு முதல் விமன் பாக்ஸிங்ல மெடல் வாங்கி கொடுத்தீங்க. தேங்க்யூ. உங்களால இன்ஸ்பயர் ஆகி இன்றைய இந்தியாவில் பெண்கள் பாக்ஸர் இருக்காங்க. அதுல நிக்கத் இருக்காங்க, லவீனா இருக்காங்க, பூஜா ராணி இருக்காங்க, மீனாட்சி இருக்காங்க. இவங்க எல்லாருமே உங்களால இன்ஸ்பயர் ஆகி, அதாவது ஒரு அக்ரெசிவான வேர்ல்டு லெவல் கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ்ல பேர் எடுத்திருக்காங்க. அவங்களுக்காக மட்டும் இல்ல, நாட்டுக்காகவும். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். இப்போ இந்தியாவில் இருக்கிற வேர்ல்டு லெவல் பாக்ஸிங்ல பாத்தீங்கன்னா உங்களால தான் இன்ஸ்பயர் ஆகி பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. இந்தியாவின் முன்னணி 10 மகள் பட்டியல் பேர் சொல்லணும்னா நான் உங்களின் போராட்டத்தின் காரணமா, உங்க வில் பவர் காரணமா, உங்க டெடிகேஷன் காரணமா, உங்க ஆர்வத்தின் காரணமா, அதோட உங்களோட வெற்றியின் காரணமா முதல் 3 பெயர்களில் கண்டிப்பா உங்க பெயர் இருக்குன்னு சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சி 32 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு ரஜத் சாரோட கேள்விகள்ல கூர்மையை விட அன்பும் மரியாதையும் அவரோட ஒவ்வொரு கேள்விகளிலுமே எனக்கு அதிகமா தெரிஞ்சது. இந்த நீதிமன்றம் மேரிகோம் உங்களுக்கு ஒரு உத்தரவிடுது. நீங்க உங்க குறும்புத்தனத்தையும் உங்களோட தைரியத்தையும் எப்போது இதே மாதிரியே வச்சிருக்கணும். அதே மாதிரி இந்தியாவின் வருங்கால தலைமுறைக்கு ஒரு ரோல் மாடலா இருந்து நீங்க இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா. கண்டிப்பா சார். கடைசியா இந்த நீதிமன்றம் உங்களை எல்லா குற்றச்சாட்டுகளிலிருந்தும் மரியாதையுடன் விடுவிக்கிறது. தேங்க்யூ. இந்த நம்பிக்கையோட, இந்த விசுவாசத்தோட மேரிகோம் இதே மாதிரி வருங்கால தலைமுறையை இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஷோவை இதோட முடிச்சுக்கலாம். ஒரு புது விருந்தாளியோட அடுத்த வாரம் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Thank you.